என்னன்னு சொல்லு. அந்த ஜோசியர் சொன்னாரு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளை நல்லா தான் பாத்துப்பாரு. அவ சாமி கும்பிடும்போது கூட கோவில்னு பார்க்காம அவளை கள்ளத்தனமா ரசிப்பாருன்னு. ஏய், நான் சொல்லலப்பா, அந்த ஜோசியர் சொன்னாராம். ஒரே ஒரு பிரச்சனை தான் உங்க பொண்ணோட புருஷனுக்கு இருக்குன்னு சொன்னாராம். அது என்னன்னா, சரி சொல்லிடுறேன். அதாவது அவருக்கு எவ்வளவு அன்பு மனசுல வச்சிருந்தாலும் அத காட்ட தெரியாதாம். செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி காலையில 9 மணிக்கு உங்களோட பொண்ணும் அவளோட வீட்டுக்காரரும் கோவிலுக்கு போவாங்களாம். அங்க வச்சு கூட அவருக்கு அவர் வைஃப் கிட்ட பேசணும் தோணும், ஆனா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? பில்டப்பா? அவர் சொன்னது கரெக்டா நடக்குது பாருங்க. நீங்க மனசுல 1000 ஆசை வச்சிருக்கீங்க, அத வெளிக்காட்ட முடியாம அலப்பாயிரீங்க. உங்களை பார்த்தா சில சமயம் பாவமா இருக்கும் கார்த்திக். உண்மைதான் பத்ரா, சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா சொல்றதுக்கான மனசுதான் இல்ல. மனசுங்கிறது நாம உருவாக்குறது தானே கார்த்திக். எனக்கு அப்படி இல்ல பத்ரா. சரி, அவங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க, வா போலாம். வா. நீங்க இன்னும் வந்த விஷயத்தையே சொல்லலையே. என்ன அங்கிள் நீங்க? எத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். என் மனசுல இருக்கிறத பேச எனக்கு ஒரு சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டீங்களா? பத்ரா இங்க உங்களை பார்க்க வந்திருந்தாளா? கீதா கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருந்தாங்க. இந்த போலீஸ்னாலே இதான் பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் எப்படி கஷ்டம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு பழைய விஷயங்களை கிளறும் போது உங்களுக்கு அது எப்படி வலிக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எத்தனை வருஷம் ஆனா என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் தாமதமா கிடைச்சாலும் நீதி நீதிதான். ஆனா கீதா கேஸ பொறுத்த வரைக்கும் அதுக்கான நீதி கிடைச்சாச்சு இல்லையா அங்கிள்? அவளை கொலை செஞ்ச தென்னவன் ஜெயிலுக்கு போனது மட்டும் இல்ல, குற்ற உணர்ச்சி தாங்காம வெளியில வந்ததும் தூக்குல தொங்கிட்டான். இதை விட கீதாவுக்கு எப்படி நீதி கிடைக்கும் சொல்லுங்க? பட் சம்பந்தமே இல்லாம நான் தான் கைதாயிருக்கேன். இது கிடைச்ச நிதிய அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா அங்கிள்? வயசான காலத்துல வெளி உலகத்துக்கு எங்க இருக்கோன்னு கூட தெரியாம தன்னந்தனியா அமைதியா வாழ்ந்துட்டு வரீங்க. உங்களை போய் கோர்ட்டு கேஸ்னு பத்ரா அலைய வைக்க பாக்குறாளே. டிபார்ட்மெண்ட்ல அவ ஏதோ பெரிய அதிகாரியோட சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு எனக்கு எதிரா செயல்படுறதா பேசிக்கிறாங்க. இந்த கேஸ் எப்படியும் நிக்காது. இப்பவே நான் ஜாமீன்ல வெளியில வந்துட்டேன். ஆனா நீங்க விசாரணை அது இதுங்கிற பேர்ல உங்களை இனிமே அலைய வைக்க போறாங்க. 20 வருஷம் முன்னாடியும் உங்களை இப்படிதான் டார்ச்சர் பண்ணாங்க. போலீஸ் அது இதுன்னு யார் யாரோ வந்து உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருப்பாங்க. இந்த வயசான காலத்துல மறுபடியும் அதை அனுபவிக்கணுமான்னு யோசிங்க. என்னம்மா மிரட்டுறியா? ஐயோ அங்கிள், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க?
இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்க நல்லதுக்கு தான். எனக்கு தான் உங்க மேல எப்பவுமே அக்கறை இருக்குமே. பத்ராவுக்கு என்ன அக்கறை? இந்த கேஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்ப இந்த கேஸ திரும்ப ஓபன் பண்ணதுனால கீதாவை பத்தி எல்லாம் துருவி துருவி விசாரிப்பாங்க. அவளை பத்தி விசாரிக்க என்ன இருக்கு? அது கோர்ட்டுக்கு தெரியாது ஆண்டி. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் செத்தாலும் உயிரோட இருந்தாலும் நாமெல்லாம் வெறும் கேஸ் நம்பர்ஸ் தான். அதுவும் லாயர்ஸ் இருக்காங்களே, கேஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த மாதிரி கேள்வியையும் கேட்க தயங்க மாட்டாங்க. இதையெல்லாம் பலவீனமான உங்க மனசுக்கு சரிவரமான பாத்துக்கோங்க. அம்மா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன கிளம்புன்னு சொல்றீங்க, அப்படிதானே? பை த வே, என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க. நல்லது கெட்டது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நான் வரேன் அங்கிள், வரேன் ஆண்டி. உமா, ஒரு நிமிஷம். இனிமே எங்களை தேடி வராத. எங்களுக்கு இழக்க ஒண்ணுமே இல்ல, எங்க உயிரை தவிர. கீதாவுக்கு நியாயம் கிடைக்க அந்த உயிர் பயன்படும்னா அதையும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். பாத்துமா. அட நீங்க உட்காருங்க சம்பந்தி. நான் அம்மனோட சந்நிதியில விளக்கு போடணும், நான் மறந்தே போயிட்டேன். பத்ரா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு நான் விளக்கு போட்டுட்டு வந்துடுறேன். சரி வாங்கம்மா. வா. பாத்துமா, சுற்ற போகுது. மா, நான் உங்களை இன்னைக்கு இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. அது சரி, ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இருக்காது. எனக்கும் உன்னை பார்க்கணும் போலதான் இருந்தது. எங்க உன்னை பார்த்தா வருத்தத்துல ஏதாவது பேசிடுவனோ இல்ல கோவப்பட்டுருவனோன்னு ஒரு யோசனை. என்னவோ இந்த வயசுல மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா சீக்கிரமே மறக்க முடியறது இல்ல. அம்மா, ரொம்ப சாரிம்மா. உங்களையும் அப்பாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல பத்ரா, அதை விடு. நீ அங்க சந்தோஷமா இருக்கியா? உன்னை மாப்பிள்ளையோட சேர்த்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? சந்தோஷமா இருப்பேம்மா. பத்ரா, உன்கிட்ட நாங்க கோவப்பட்டமே தவிர அப்பாவும் நானும் உன்னை பத்தி பேசாம உன்னை பத்தி நினைக்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல தெரியுமா? திடீர்னு உங்க அப்பா என்கிட்ட வந்து பத்ரா டியூட்டியை விட்டு வர்ற நேரமாச்சேன்னு கேட்பாரு. அப்புறம் அவரே வந்து அவ எங்க இங்க வரப்போறா, நான் தான் வீடு தேடி வந்தவள கோவத்துல பேசி அனுப்பிட்டேனேன்னு வருத்தப்படுவாரு. கல்யாணம் பண்ணி போனாலும் அப்பப்ப நீயும் மாப்பிளையும் எங்களை பார்க்க ஜோடியா வரணும். வரும்போதெல்லாம் உங்க 2 பேருக்கும் என் கையால விதவிதமா சமைச்சு போடணும். நீயும் கார்த்திக் தம்பியும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? இந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கு தெரியுமா பத்ரா? யார சொல்லி என்ன பிரயோஜனம்? விதியை தான் நம்ம நொந்துக்கணும். அப்பாக்கு இப்பெல்லாம் உன் மேல கோபம் இல்ல தெரியுமா? உன்னை பத்தி பேசினாலே வருத்தமா தான் பேசுறாரு.
அவரை பார்த்து எனக்கும் மனசு கஷ்டமாயிடும். உங்க அத்தை சொன்ன மாதிரி போனதெல்லாம் போகட்டும். நீ ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அப்பாவை பாரேன். இப்ப என்கிட்ட மன்னிச்சிருமான்னு ஒரு வார்த்தை கேட்டல்ல, அதே மாதிரி அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுறேன். அவர் மனசு குளிர்ந்து போயிடுவாரு. என்ன இருந்தாலும் நீ அவரோட செல்ல பிள்ளை இல்லையா? என்னாச்சு பத்ரா? ஒன்னும் இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். நானே அப்பாவை வந்து பாக்குறேன். இல்லம்மா, என்ன தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சில காயங்கள் ஆறணும்னா நாம கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். அது குணப்படுத்துறோங்கிற பேர்ல கிளறிட்டே இருக்க கூடாது. நீ சொல்றது சரிதான் பத்ரா. விதிய பாத்தியா? பெத்த பொண்ணு அப்பாவும் மனசை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட முடியல. ஆனா மாப்பிள்ளையும் மாமனாரும் நல்ல சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ள அப்பப்ப அப்பாவுக்கு போன் பண்ணி நல்லா விசாரிக்கிறாரு. அததான் சொன்னேன். என்னது? கார்த்தி அப்பாக்கு போன் பண்றாரா? ஏன் பத்ரா, உனக்கு தெரியாதா? மாப்பிள்ள உன்கிட்ட எதுவும் சொல்றது இல்லையா? கார்த்தி ரொம்ப நல்லவர்மா. அவருக்கு அப்படியே அவங்க அம்மா குணம்னு நினைக்கிறேன். ம். அத்தை, மாமாக்கு செக்கப்புக்கு போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? செக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ள, நார்மலா தான் இருக்கு. எனக்கு கூட அவருக்கு பிரஷர் ஏதாவது இருக்குமோன்னு பயமா இருந்தது. ஆனா எல்லாம் சரியாயிடுச்சு. அவரு ஊறுகாக்கு சாப்பாடை தொட்டு சாப்பிடுவாரு. காரமா சாப்பிடணும்னா பாயாசம் சாப்பிடுற மாதிரி, நம்ம பத்ரா மாதிரியே. பாயாசம் கூட நான் காரமா தான் செய்வேன். போல வாங்க. கீதாவுக்கு நியாயம் கிடைக்க அந்த உயிர் பயன்படும்னா அதையும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஹலோ, அதே வீடுதான். சொன்னதை செஞ்சிடுங்க. ம். டேய், அவனை கூப்பிடுறா, நீ கூடறா. அன்புமணி, அன்புமணி, யோ அன்புமணி, வாயா அன்புமணி. நீதான் அன்புமணியா? ஆமா, நீங்களாம் யாரு? அண்ணே, இவர்தான் அன்புமணியா. உன் வீடா? எதுக்கு கேக்குறீங்க? அண்ணன் கேள்வி கேட்டா பதில் மட்டும்தான் சொல்லணும். திருப்பி கேள்விலாம் கேட்க கூடாது. இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரும்? என்னண்ணே பார்த்தா தெரியலையா? ஒரு அரை கிரவுண்ட் வரும். ஏய், யார்ப்பா நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கோம்ல, குறுக்கு வந்து பேசுற. சரி சரி. என்ன அன்புமணி, இதெல்லாம் நீ சொல்றது இல்லையா? யார் நீங்களாம்? எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? எங்க அண்ணன் இந்த ஏரியா பில்டரு. 4 மாடி வீடு கட்ட இந்த இடம் அப்ரூவ் ஆயிருக்கு. எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த இடம். இங்க பாருங்க, நீங்க வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பழகுனதும் இல்ல. நாங்க வீடு விக்கிறதா சொல்லலையே. வீடு விக்கலையா? அப்புறம் ஏன் வீடு விற்பனைக்கு வெளியே போர்டு போட்டிருக்கா? இல்லையே, நான் அந்த மாதிரி போர்டு எதுவும் வைக்கலையே. அட என்னையா நீ, சும்மா வீட்டுக்குள்ள வருமா? வீட்டுக்கு முன்னாடி போர்டை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க, அந்த போர்டை நாங்க யாரும் மாட்டல, வேற யாரோ மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த வீட்டை விற்கிற ஐடியாவே இல்லை. விற்கிற ஐடியா உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க வாங்குற ஐடியாக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூப்பிடுறோம். வந்து கையெழுத்த போட்டு போய்க்கினே இருக்கணும். இல்ல இல்ல, அதெல்லாம் பாரு, கையெழுத்து போடுற இல்ல போடுற. ஏய் அண்ணா வாங்கடா. ஏய், ஐயோ, என்னங்க இதெல்லாம்? ஐயோ கடவுளே.
மாப்பிள்ள அப்பப்ப அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நல்லா விசாரிக்கிறாரு. கார்த்தி ரொம்ப நல்லவர்மா. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. ஹலோ, நீங்க பதட்டப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க வந்துருவேன். என்னாச்சு? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? வாங்க மேடம், உள்ள வாங்க. ம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? இத்தனை வருஷமா நாங்க யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, அவங்களே இன்னைக்கு நேர வீடு தேடி வந்துட்டாங்க மேடம். எது நடக்க வேண்டாம்னு பயந்து போய் தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருந்தோமோ, அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? யார் வந்தாங்க? உமா மகேஸ்வரி வந்தாங்க. கீதா போன இடத்துக்கே போகாம நாங்க மட்டும் ஏன் உயிரோட இருக்கோம்னு பார்த்துட்டு போக வந்தாங்க. உமா எப்படி இங்க? இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நான் கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சு வந்தாங்க? தெரியலையம்மா. கீதா எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்க கூட யாரு கண்ணாமூச்சி ஆடுறாங்கன்னே தெரியாம நாங்க ஓடிக்கிட்டு இருந்தோம். எங்க போனாலும் யாரோ எங்களை துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். நடுவுல கொஞ்ச வருஷமா தான் நாங்க நிம்மதியா இருக்கோம். அவங்க திரும்பவும் அவங்க ஆட்டத்தை துவங்கியிருக்காங்கம்மா. என்ன அப்பெல்லாம் யாரு நம்மளை துரத்துறாங்கன்னு தெரியாம இருந்தோம். இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடியே வந்து நான் தான் உங்களை துரத்த போறேன், நீங்க ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்கம்மா. உமா கேஸ் விஷயமா ஏதாவது பேசினாங்களா? அவங்க ஏதோ நல்லவங்க மாதிரி தான் பேசினாங்க. ஆனா அவங்க உள்நோக்கம் விஷமத்தனமா இருந்தது. கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லக்கூடாதுங்கிறத மறைமுகமா சொல்லிட்டு போனாங்க. வயசான காலத்துல சாட்சி சொல்ல போனா அது எங்களுக்கு எவ்வளவு சிரமம் தரும்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போனாங்க. சைக்காலஜிக்கலா ப்ளே பண்ணிட்டு போயிருக்காங்க. எங்க நீங்க சாட்சி சொல்ல வந்தீங்கன்னா அது தனக்கு எதிராக திரும்பிடுமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். நேரடியா உங்களை சாட்சி சொல்ல வரக்கூடாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது இல்லையா? அதான் ஒரு கோழை மாதிரி
வயசானவங்க கிட்ட தான் புத்திசாலித்தனத்தை காமிச்சிட்டு போயிருக்காங்க. உமா வந்து பேசினது உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்திருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்க பாதுகாப்புக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. இனி அவங்க உங்களை தேடி வராம நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ நடந்த அப்புறமும் நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க வாக்கு காப்பாத்துறேன்.